ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஈரான் தலைவர் அயதுல்லா கமேனியை கொல்ல திட்டமிட்டதாகவும் அவர் நிலத்திற்கு அடியில் சென்று பதுங்கினார் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரான் தயாரிக்கும் அணு ஆயுதங்களினால் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என குற்றம் சாட்டிய இஸ்ரேல் அந்நாட்டு மீது தாக்குதல் நடத்தியது. அதில் ஈரானின் முக்கிய படை தளபதிகள் கொல்லப்பட்டனர். பின்னர் அமெரிக்காவின் தலையீட்டின் பேரில் போர் நிறுத்தம் அமலானது. இந்தியாவில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கமேனியை கொல்ல திட்டமிட்டது இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கொடுத்த பேட்டியில், கமேனி கண்ணில் பட்டிருந்தால் அவரை நிச்சயம் கொண்டிருப்போம். அதை அறிந்து கொண்ட அவர் நிலத்திற்கு அடியில் பதுங்கு குழியில் பதுங்கினார். இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட தளபதிகளுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர்களுடன் இருந்த தொடர்பையும் அவர் துண்டித்துக் கொண்டார். இதனால் எங்களது முயற்சி சாத்தியமில்லாமல் போனது. போரின் போது தீவிரமாக அவரை தேடினோம். ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது எங்களது நோக்கம் இல்லை, தலைமையை மாற்றுவதே நோக்கம். கமேனியை கொல்வதற்கு அமெரிக்காவின் அனுமதி எதுவும் தேவையில்லை என்று காட்ஸ் கூறினார்.